ஃபேஸ் ஆஃப் ஜூடாஸ் இஸ்காரியாட்டுன்னு ஒரு கதை படிச்சிருக்கீங்களா? என்னென்னா, ஒரு ஒரு டிராயிங் மாஸ்டர் ஜீசஸோட லைஃப்பை எழுதணும், வரையணும் அப்படின்னு பிரயத்தனப்பட்டாராம். அப்போது ஜீசஸோட லைஃப்னால் உங்களுக்கு தெரியும், எது முக்கியம்? 2 முக்கியம். ஜீசஸ் முக்கியம், ஜூடாஸ் முக்கியம். அந்த 2 பேரே மட்டும் வரையணும், மிச்சம் இருக்குது. மற்றவங்க எல்லாருக்கும் வரைஞ்சிட்டாங்க. அமெரிக்காலெல்லாம் எப்படின்னா, ஈவன் இந்தியாவில் கூட மாடல்ஸை வச்சு வரைகிறதுன்னு ஒரு பழக்கம் உண்டு. ஒரு ஃபோட்டோவோ இல்லை அது ஒரு மனுஷனோ, அந்த மனுஷனுக்கு இத்தனை காசுன்னு கொடுத்து அவங்கள போஸ் கொடுக்க சொல்லி வரைவாங்க. அந்த மாதிரி ஜீசஸை வரைகிறதுக்கு ஒருத்தரை வரைஞ்சிட்டார். ஒரு குழந்தை, சைல்டு ஜீசஸை வரைஞ்சிட்டாங்க. ஆனால் ஒரு 20 வருஷமாக ஜூடாஸ்க்கு தேடுறாரு, கிடைக்கவே இல்லைங்க ஆளை. என்ன பண்ணியிருப்பார் அவரை தெரியுமா உங்களுக்கு? அலைஞ்சு பார்த்தாரு, கிடைக்கவே இல்லை. ஒருத்தன் ரொம்ப கொடூரமானவனா, ரொம்ப 2 கொலை பண்ணவனா, சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவனா, திருடனா திடீர்னு இவர் வீட்டு வாசலில் விழறான். அப்போ இவரை பார்த்துட்டு அந்த பையனை காஃபி கொடுத்து வரவேற்று உட்கார வச்சு, உன் ஃபேஸ் ஜூடாஸ்க்கு நல்லா இருக்கேப்பா, நான் வரையலாமா அப்படின்னு கேட்டார். சரி வரைஞ்சிக்கோங்க, எனக்கு காசு கொடுத்துருங்கன்னு சொன்னான் அந்த பையன். அப்போது அப்படி வரையும் பொழுது பேசிகிட்டே இருக்கும்போது அப்படி வரைஞ்சி முடிச்சுட்டாரு. ஜூடாஸும் நல்லா வந்துருச்சு, அந்த ட்ராயிங்கும் விற்று போச்சு. அவனுக்கு இவர் கூடவே வச்சு நல்லவனாக ஆக்கிட்டார். அப்போ கேட்கும்போது, நீ எங்கேருந்து வந்த, என்ன ஏதுங்கும்போது, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் இதே ஊரில் தான் விளையாடிட்டு இருந்தேன் சின்ன பையனா, அப்போ தான் நீங்கள் ஜீசஸாக என்னை வரைஞ்சிங்க அப்படின்னாரு. அப்போது இந்த சமுதாயம்தான் ஒரு மனுஷனை நல்லவனாவோ கெட்டவனாவோ வக்கரமானவனாவோ உத்தமனாவோ யோகியனாவோ மாற்றுது. நம்ம ஒரு கை போட்டால் இந்த சமுதாயம் ஒரு கை கொடுக்கணும். யாரையும் நீ கெட்டு போயிடுவேன்னு சொல்லவே சொல்லாதீங்க. நல்லது சொல்லிக் கொடுங்க, நல்லது கேளுங்க, நல்லதையே பேசுங்க, நல்லது அடுத்தவங்களுக்கு சொல்லுங்கள். பட் டோன்ட் திங்க் தட் அதர்ஸ் ஆர் வேஸ்ட், யூ ஆர் கிரேட்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அடுத்தவங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள். ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்குவிப்பன் கூட தேக்க வைப்பான்னார் வாலி. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதனால் நல்லது செய்யுங்க, நான் நல்லது பேசுகிறேன், என்னையும் ஆதரியுங்கள் சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வாழ்க நெட்டமிழர், வாழ்க பாரத மணி திருநாடு. ஜெய்ஹிந்த்.